வெல்கம் டு டக்மி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம அரபிக் ஸ்டைலில் ஹம்மூஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம தக்கினா செய்யணும். தக்கினா செய்கிறதுக்கு 50 கிராம் எள் எடுத்து பொன்னிறமாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவு பொன்னிறமாக வறுத்தா போதும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். வறுத்த எள்ளோட நம்ம இப்போ 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூனு எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூனு ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம அரையலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இப்போ ஆலிவ் ஆயில் ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஹம்மூஸ் செய்கிறதுக்கு 2 கிளாஸு கொண்டக்கடலை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ குக்கரில் மாற்றி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலை 4 விசில் வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை பதம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கையால் எடுத்து அதை அழுத்துனீங்கன்னா அப்படியே அதை நசுங்கிற அளவுக்கு இருக்கணும். அவிச்ச கொண்டக்கடலையை ஆற வச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூனு எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்ச தக்கினாவையும் இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட 3 பல்லு பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூனு ஜீரக பவுட்ரு, அப்புறம் 1 ஸ்பூனு ஆலிவ் ஆயில். இதை சேர்த்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சி இப்போ எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைகிறதுக்காக ஐஸ் வாட்டர் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோன்னு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளுடைய சூப்பரான ஹம்மூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, சிக்கனு, கிரில்லு, பார்பிக்யூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்.